அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஏதாவது கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குதா? அதாவது பண கஷ்டம் வருது, அதே போல் உடம்புக்கு ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் வருது, ஜான் ஏறினா முளை சறுக்குது, அதாவது ஏதாவது ஒன்று பண்ணி முன்னேறிடலான்னு ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுறீங்க. ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா அது சொதப்பிடுது, அதுக்கு உண்டான பலன் கிடைக்காமலே போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது அடுத்த நாள் உங்களுக்கு ஏதாவது காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் வருதா, வீட்டில் சண்டை சச்சரவுகள் வருதா, அதே போல் குடும்ப தலைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது. முன்னெல்லாம் நல்லா ஓடி ஆடி வேலை செய்வாங்க. இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு சாதம் செய்கிறது, வீடு பெருக்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய மலையான வேலையாக இருக்குது. அதே போல் கணவர் வேலை செய்யக்கூடிய இடத்துல அவருக்கு சக ஊழியர்கள் மூலமாக பிரச்சனை வருது. அதே போல் ஒரு பிஸ்னஸ் செய்கிறாரு அப்படிங்கும்போது அங்கே பிஸ்னஸில் போட்டி ஏற்படுறது, அல்லது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று நஷ்டமாயிட்டே இருக்கிறது. குழந்தைங்க பார்த்திங்கன்னா நல்லா படிக்க மாட்டாங்க, மேலும் அடிக்கடி கீழே விழுந்து ஏதாவது காயம் பண்ணிக்கிட்டு வராங்க, உடம்புக்கும் ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டுருக்குது. இதுபோல் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நீங்குவதற்கு நான் இன்றைக்கி ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் இன்றைய நாளில் செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். நாளைய நாள்லேருந்தே உங்கள் வாழ்க்கையில் நல்ல பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு பரிகாரத்தை பொதுவாக அமாவாசை நாளில் செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது ஒரு கண் திருஷ்டி நீக்கக்கூடிய பரிகாரம். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய உழைப்பு, வருமானம், அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து சில பேர் அக்கம் பக்கத்துலேயே ஆகட்டும் அல்லது சொந்தக்காரங்களாகட்டும் யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஒரு நிமிஷம் பார்த்து இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போதும், அல்லது ஒரு ஏக்க பெருமூச்சு விட்டாங்க அப்படின்னாவே போதும், அந்த ஒரு கெட்ட சக்தி தான் நமக்கு திருஷ்டியாக மாறுது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாள்லேயும் மாதம் ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை நாள்லேயும் திருஷ்டி பரிகாரம் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பூசணிக்காய், எலுமிச்சம்பழம், தேங்காய் இதெல்லாம் வச்சு திருஷ்டி எடுத்துக்கிறது நல்லது. மேலும் வீட்டில் வாகனம் வச்சுருந்தாலும் இந்த வாகனத்துக்கும், அதாவது வண்டிக்கும் நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான அமாவாசை திதி இருக்குது. இப்போ இந்த நாளில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறது சிறப்பு. இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம், பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். இன்றைக்கி நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம், வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். இன்றைக்கி அமாவாசை திதி பார்த்திங்கன்னா நமக்கு காலையில் 8 மணி 29 நிமிஷம் போதே தொடங்கிருச்சு. இது நாளை காலை 7 மணி 29 நிமிஷம் வரைக்குமே இருக்குது. நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை மாலை சூரியன் அஸ்தமனமான பிறகு, அதாவது மாலை 6 மணிக்கு மேலே இரவு 10 மணிக்குள்ளே செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. சரி, இது எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். அதுக்கு முன்னாடி இந்த பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு நம்மளுடைய சேனலில் கிட்டத்தட்ட 6 பதிவுகள் போட்டிருக்கிறேன். எல்லாமே எளிமையான பரிகாரம், பணம் தரக்கூடிய அற்புதமான பரிகாரம்னே சொல்லலாம். அதில் 4 வீடியோனுடைய லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் வரும். மீதியும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா ரீசெண்டாக போட்டதெல்லாம் வரும். அதில் பார்த்து ஏதாவது ஒன்றாவது செய்யுங்க, சரிங்களா? எதுவும் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்றாவது செய்யும்போது அமாவாசை நாளாக அதுவுமா நமக்கு கைமேல் பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, பின்ன பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையானது எந்த ஒரு கோடு இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் தேவைப்படுது. எதுவும் எழுதியிருக்கக்கூடாது, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு கருப்பு நிறத்தில் இங்க் வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் தேவைப்படுது. நான் மற்ற பரிகாரங்களுக்கு சிவப்பு, நீலம், அதே போல் பச்சை நிறமெல்லாம் சொல்லுவேன். ஆனால் இந்த பரிகாரத்துக்கு கருப்பு நிறம் தான் எடுத்துக்கணும். கருப்பு கலரில் உங்கள்கிட்ட பேனா இல்லைன்னா ஐப்ரோ பென்சிலு அல்லது கண்மை இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் கருப்பு கலரில் பயன்படுத்திக்கோங்க. எரிந்து போனால் ஊதுபத்தி குச்சி, அதே போல் தீக்குச்சி, இதனுடைய நுனிப்பகுதியும் கொண்டு கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சிடலாம், சரிங்களா? அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல்லுப்பு. இந்த கல்லுப்பு அமாவாசை நாளில் நம்ம பயன்படுத்தி பரிகாரம் செய்யும்போது அற்புதமாக பலன் கொடுக்கும். அதனால தான் எப்போதுமே நம்மளுடைய சேனலில் அமாவாசை கல்லுப்பு பரிகாரம்னு தனியாக ஒன்றே கொடுத்துருவேன். இன்றைக்கும் கொடுத்துட்டேன். பார்க்காதவங்க பார்த்து அதையும் கூட செய்யுங்க.
சரிங்களா. இந்த உப்பு வந்து நம்ம புதுசாக வாங்கியிருக்கிறதுல எடுத்துக்கணும்னு கூட கிடையாது, நம்ம சமையலறையில் இருக்கிறதையே வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணி 4 மிளகு வந்து தேவைப்படுது. இந்த மிளகு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது, கஷ்டம் கவலை எல்லாத்தையுமே போகக்கூடிய தன்மை கொண்டது. ஏன் 4 எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை வந்துட்டு நம்ம சந்திச்சிட்ருப்போம். அதுக்கெல்லாம் ஜாதகத்தில் பார்க்கும்போது ராகு கேது சனி இதனுடைய தாக்கங்கள் இருந்தாலும் ஏற்படும். இன்றைக்கி நமக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா ராகுவுக்குரிய எண்ணான நாளுங்கிறது தமிழ் தேதியில் அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி பங்குனி நாள் இல்லையா, கரெக்டாக வந்து அமைஞ்சிருக்குது. மேலும் 4 திசையிலிருந்தும் நமக்கு எந்த ஒரு கெடுதலும் வரக்கூடாது, எந்த ஒரு துஷ்ட சக்திகளையும் நம்மையும் நம்ம வீட்டையும் நெருங்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் எடுத்துக்கிறோம். இப்போ பேப்பர், பேனா, கல்லுப்பு, அதே போல் மிளகு இதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியாக உட்காந்துக்கோங்க. யாரு கூடவும் பேசாதீங்க, ஹாலில் வந்து உட்காந்துக்கோங்க. சரிங்களா. இப்போ இந்த பேப்பரில் நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சிம்பிள். இந்த ஒரு சிம்பிளை நீங்கள் வந்துட்டு போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியுமே நம்ம வந்து நெருங்கவே விடாது, அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ இந்த சிம்பிளை அந்த பேப்பரில் போட்டுக்கோங்க, நல்லா பெருசாகவே வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த சிம்பிளுக்கு மேலே கல்லுப்பு வந்து வைக்கணும். கல்லுப்பு எடுக்கும்போது நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சி கையை லைட்டாக குத்தும் பாருங்க, அந்த சமயத்தில் தான் இந்த பேப்பரில் வந்து வைக்கணும். அதே போல் இந்த 4 மிளகையும் வந்து வச்சுருங்க. இப்போ இந்த பேப்பரை வந்து மடிச்சுக்கோங்க. இந்த கல்லுப்பு மிளகெல்லாம் கீழே விழுகாத மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உங்களுடைய கணவர் குழந்தை எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ஹால்லேயே உட்கார வச்சு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்கார வச்சுருங்க. நீங்கள் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க. இந்த பேக்கெட்டை உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் இடது கையில் வச்சுக்கோங்க. அவங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு 3 முறை, வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு 3 முறை, மேலேருந்து கீழே ஒரு 3 முறை, இந்த மாதிரி சுற்றிட்டு லைட்டாக அவங்களுடைய தலைமுடியை அப்படியே பிடிச்சி இழுங்க. சில்லுன்னு ஒரு உணர்வு ஏற்படணும், அந்த மாதிரி பிடிச்சி இழுங்க. அதன் பிறகு இதில் வந்துட்டு துப்ப சொல்லிவிட்டு அவங்கள எழுந்து போய் கை காலில் உதறிக்க சொல்லுங்கள். முடிஞ்சால் கை காலில் கழுவிக்கிறதும் கூட நல்லது. அடுத்து நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு இடது கையிலேயே வச்சுட்டு உங்களுடைய தலையை இதே மாதிரி இந்த பக்கம் 3 முறை, அந்த பக்கம் 3 முறை, மேலேருந்து கீழே 3 முறை, இந்த மாதிரி வந்து சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இப்போ உங்களுடைய முடியை நீங்கள் ஒன்றையாவது பிடிச்சி இழுக்கணும். அதாவது அவங்களுக்கெல்லாம் நம்ம லைட்டாக இழுத்தோம் இல்லையா, ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு முடியாவது இப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது. சரிங்களா. அதனால் ஒரு முடியாவது பிடிச்சி இழுத்துருங்க. இழுத்துட்டு எச்சி துப்பிட்டு இப்போ இந்த பேப்பரை நீங்கள் வீட்டுக்கு வெளியில் எங்கேயாவது கால் படாத இடத்துல, அதாவது யாரும் வந்து இதை காலில் மிதிக்கக்கூடாது, ஏன்னா நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு போயிடும். அதனால் நீங்கள் எங்கேயாவது ஒரு ஓரமாக கொண்டு போய்ட்டு நீங்கள் தூக்கி போட்டுடலாம். இல்லைனா இதை வந்துட்டு நீங்கள் வாசலில் வச்சு எரிச்சிடலாம். நான் வந்து ஓன் ஹவுஸ் தான் வச்சுருக்கிறேன், இங்கே இந்த மாதிரி எல்லாம் எரித்தாலும் யாரும் என்னை எதுவும் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நிறைய பேப்பரை பயன்படுத்தியோ அல்லது நிறைய கற்பூரத்தை பயன்படுத்தியோ இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து வாசலில் எரிச்சிட்டு அப்படியே தண்ணியை ஊற்றி கழுவி விட்டுடலாம். 2ல் எது மாதிரி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இது எரியும் போது கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்கள். இந்த உப்பும் வந்து வெடிக்கும், மிளகும் வந்து வெடிக்கும். இது வெடிக்கும் போதே நம்மளுடைய கஷ்டங்கள் கண் திருஷ்டிகள் எல்லாமே வந்து நீங்கும். அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு முகம் கை கால் எல்லாமே வந்து கழுவிக்கோங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான கண் திருஷ்டி நீக்கக்கூடிய பரிகாரம் தான். ஆனால் நம்ம இதில் பயன்படுத்தியிருக்கிற சிம்பிள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்கிறதுனால அற்புதமான மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டு வரும். அனைவரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.